வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய மீன ராசி நண்பர்களுக்கு அதிபதியாக குரு பகவான் இருப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன? மேலும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கணும்? அன்பான உள்ள கொண்ட உங்களுக்கும் இரக்க குணம் அதிகம் இருப்பதால் எந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? அடுத்து வருகின்ற 30 நாட்களும் கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு நீங்கள் வீடியோவில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். 12வது ராசியாக அமைந்திருக்கக்கூடிய குருவின் அதிபதியாக அமைந்த மீனராசி நண்பர்களுக்கு நீங்கள் ரொம்ப இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. பொறுமைசாலின்னு கூட சொல்லலாம். தர்ம சிந்தனை உங்களுக்கு அதிக அளவில் இருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் எப்போதுமே கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேரம் தவறினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, கோபத்தை ஏற்படுத்தும். அதே போல் பார்த்தீங்கன்னா கனவு கற்பனை உலகம் நிறைந்தவர்களாக இருப்பதால் எந்த ஒரு செயலையும் தொலைநோக்கு பார்வையோடு அணுகுவீங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தாலையும் வித்தியாசமான செயல்பாடு பலவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு பார்க்க ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடாதி, ரேவதி அமைஞ்சிருக்கு. கிரக நிலையில் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன், சுக்ரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியனு, செவ்வாய், அயன சைன போகஸ்தானத்தில் சனின்னு, ராகுன்னு கிரக நிலை அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தேவையற்ற மன சஞ்சலங்கள் நீங்கிட மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் இந்த நேரத்தில் அதிக அளவில் வருங்க. ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருங்க. திடீர் பண தேவை உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பற்றி யாரிடமும் இந்த நேரத்தில் விமர்சனம் செய்வதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படலாம். குடும்பத்தில் இருப்பவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தரும் விதத்தில் கூட இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதோ நன்மைங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எந்த நேரத்திலுமே அனைவருக்குமே உதவக்கூடிய இயல்பு உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் கற்பனை வளமும் உள்ளவராக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் விருப்பங்கள் அனைத்து உங்கள் கைகூடி வருங்க. பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. காரிய அனுகூலமும் உண்டு. உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவங்க மூலம் எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். பணவரத்து குறையுங்க. வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கிடும். வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யும் முன்னாடி அது பற்றி அதிகம் யோசித்து செய்வது நல்லது. சிலருக்கு புதிய வேலையும் இந்த நேரத்தில் கிடைத்திடுங்க. குடும்பத்தில் சகநிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை இனி நீங்கிடும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். பெண்களுக்கு இந்த நேரத்தில் காரிய அனுகூலம் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் கிடைத்திடும். திடீர் பண தேவை உண்டாகலாம். மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும். திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா உதவிடுங்க. திறமையுடன் காரியங்களை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. வீண் கவலை நீங்கிடும். ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை உண்டே. துணிச்சலாக எதிலும் இப்போது ஈடுபடுவீங்க. தொழில் வியாபாரம் விருத்தி அடைங்க. தடைப்பட்ட நிதி உதவி இந்த நேரத்தில் கிடைக்கும். மேலும் ஏற்கனவே வரவேண்டி இருந்த வராமல் நின்ற ஆர்டர்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்படு வீண் அலைச்சலும் குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்திடுங்க. புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்கும்போது இந்த நேரத்தில் நல்லபடியாக முடியும். மேலும் வாகனங்கள் மூலம் ஆதாயம் உண்டு. பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவாங்க. குடும்பத்தினரிடம் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள நேரிடும். மனக்குழப்பம் இனி தேர்ந்தெடுங்க. தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீங்க. தேவையான உதவிகள் அனைத்தும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரு ராகவேந்திரரை வணங்கி வர மனக்கவலை நீங்கி எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும். தொடர்ந்து கிரக நிலை பொறுத்து பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரனே மாதத்தினுடைய முன்னாள் பகுதியில் பாக்கியஸ்தானத்தில், மாதத்தின் பிற்பகுதியில் இந்த கிரகங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பதால் மாறுவதாலேயும் உங்கள் நிலை வலுப்படுங்க. குருவும் உங்கள் ராசிக்கு உச்ச வீடான கடகத்தில் 5ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் இது ஒரு சிறப்பான நிலைமையை ஏற்படுத்தி தரும்.
சனியும் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசியான முதல் வீட்டிலேயே இருப்பார். இது தன்னம்பிக்கையும் தெளிவான மனப்பான்மையும் சில சமயங்களில் உங்களுக்கு சவாலையும் கொடுக்கலாம். தொடர்ந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக அமைய போகுது. மேலும் உங்களுடைய கற்பனை திறனும் படைப்பு திறனும் இனி மேம்படும். பணியிடத்தில் நல்ல பாராட்டுகளையும் பெறுவீங்க. சனி பகவானுடைய நிலை காரணமாக பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். சில விஷயங்களை தெளிவான எல்லைகளை வகுக்க வேண்டியதாக அமையும். மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 10ஆம் வீட்டிலேயே செல்வதால் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உண்டு. நிதி நிலைமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக தான் அமையும். வருமானம் சிறப்பாக இருக்கும். அதே வேளையில் செலவுகளும் கணிசமாக அதிகரிக்கும். எதிர்பார்த்த செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கவனமாக இருங்க. மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிதி நிலைமை வலுப்பெறுங்க. புதிய வருமானங்கள் ஆதாரத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் தொழில் வேலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடின உழைப்பையும் திறமைகளுக்கான பாராட்டியும் இந்த நேரத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அமையும். உடன் வேலை செய்பவர்களுடைய ஆதரவு உண்டு. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். மாதத்தின் முதல் வாரம் சற்று கடினமாக இருக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சாதகமாக இனி மாறும். வியாபார ரீதியான பயணங்கள் லாபத்தை தருங்க. சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். அதே போல் இந்த நேரத்தில் கல்வி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக அமையுது. இருந்தாலும் சில சொரிய தொற்றுகள் இல்லைன்னா உடல்நலை குறைவு ஏற்பட்டு நீங்கிடும். அதிகமான அழுத்தம் குழப்பமான எண்ணங்களால் தலைவலி ஏற்படலாம். அதனால் மனதை எப்போதுமே பார்த்தீங்கன்னா சுமூகமாக வச்சுக்கோங்க. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து அமைதியாக இருங்க. சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா பராமரிக்கலாம். மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சராசரி மாதமாக அமையும். வெற்றி பெற வேண்டும்னா நீங்கள் கடின உழைப்பும் கூடுதல் முயற்சியும் செய்யணும். படிப்பில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா கவனத்தை சிதறாமல் இருந்தாலே பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை சாதகமாக அமையும் போது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருபவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அன்பு நீடிக்கும். உறவை மேம்படுத்த தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். காதல் உறவுகளுக்கு மாதத்தின் ஆரம்பெல்லாம் சாதகமாக இருக்கும். பிற்பகுதியில் சில சிக்கல் ஏற்பட வாய்ப்பிற்கு ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் நடைபெற வாய்ப்பிருக்கு. தாய் வழி உறவினர்களுடன் உறவு மோசமுடைய வாய்ப்பு இருப்பதால் கோபத்தை நீங்கள் இந்த நேரத்தில் கட்டுப்பாட்டோடு வைத்துக்கொள்வது நல்லது. தொடர்ந்து நீங்கள் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது புதன்கிழமை நாளில் அரசு மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது. முடிந்தால் விநாயகருக்கு நீங்கள் ஒற்றைப்படியில் குடத்தில் தண்ணீர் ஊற்றி வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீங்கிடும். சிவபெருமானை வழிபடுவதும் சனியின் ஆதிக்கத்தை குறைக்க உங்களுக்கு உதவியாக அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை சுமை குறையும். யாரையும் சாராமல் தங்கள் வேலையை செய்பவங்க நீங்கள் தாங்க. மேலும் வியாபாரிகளுக்கு பண நடமாட்டம் சற்றே கவலை தருமேனாலும் புதிய கடன்களை பெறாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய சேமிப்புகள் மூலம் சமாளித்து கொள்வீங்க. பணியாளர்களை அரவணைத்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்ப தேவைகளுக்கு வீட்டிற்கு தேவையான சமையலறை பொருட்களை வாங்கிடுவீங்க. தம்பதிகளிடையே இனி ஒற்றுமை பலப்படும். அதே போல் சிலருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கே. பணப்புழக்கம் நன்றாக இருக்குங்க. கவலையிடு பட தேவையில்லை. மாணவர்களுக்கு அன்றன்றே சந்தேகத்தை தீர்த்து கொண்டீங்கன்னா தங்கள் அதிக மதிப்பெண்ணை பெற உதவியாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்கள் வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் மலர் மாலையை தட்சிணாமூர்த்திக்கு அணிவித்து வழிபடுவது உங்களுக்கு காரிய தடையை நீக்கி வெற்றியை உண்டாக்கிடும். இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி திருவண்ணாமலை தலத்தில் தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா அனைத்து தெய்வங்களுடைய அருளும் கிடைத்திடுங்க. மேலும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா காலை மாலைன்னு 2 நேரமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும். இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் நினைச்சாலும் கடன் குறைய வேண்டும் நினைக்கக்கூடியவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பழங்களை வாங்கி தருவது நன்மை அளிக்கும். அதே போல் கடன் குறைய வேண்டும் நினச்சிங்கன்னா திங்கக்கிழமை நாள பச்சரிசி இக்கோவிலுக்கு வாங்கி தருவது புண்ணிய பலனை சேர்த்துடுங்க. இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான திங்கக்கிழமையாக அமைந்திருக்கு. இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு அபிஷேக பொருளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதும் அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் பார்த்தீங்கன்னா சிவனுடைய பரிபூர்ண அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.